ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜேடிஓ எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அடிக்கடி எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்தது. ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான். அதுக்கான பேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய 14th ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறோம். நிறைய ஒர்க் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. ஏற்கனவே நம்ம ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ ப்ளஸ் நோட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், இந்த மாதிரி ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் 100 டேஸ்க்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 23 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஜேடிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே நிறைய பேர் நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்க இன்றைக்கி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸுமே நமக்கு வந்துட்டு இருக்குது. அதோட டிஸ்பிளே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கம்மிங் முனிசிபல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பல்க் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2000 வேகன்சி கிட்ட நமக்கு டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கே வந்திருக்கு. ஓகேவா? சிவில், ஜேடிஓ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇ, இந்த மாதிரி உள்ள டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ரிலேட்டட் தான். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏஇக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஏஇக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம தனியாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ டெஸ்ட் பேட்ச் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன். இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். 200 கொஸ்டின் டெக்னிக்கல் இருக்கும், 100 கொஸ்டின் ஜிஎஸ் இருக்கும், ஃபுல் சிலபஸ் இருக்கும். சிலபஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க. சிலபஸ் பார்க்காம நிறைய பேர் இருக்கீங்க. சிலபஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும். டாபிக் வைஸாக டெஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு கிடையாது. அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் சிலபஸில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாம்ஸில் இருந்தும், அப்புறம் அப்ஜெக்டிவ் புக்கில் இருந்தும், டேரெக்டாக டிப்ளமோ புக்ஸில் இருந்தும் எடுத்த கொஸ்டின் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் வந்து இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அவங்களுமே நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம், ஓவர்சியர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு 10 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். 14th ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபினிஷ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 16, அதாவது ஜூன் நமக்கு 29 and 30 தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்கும். ஜூன் 16 வந்து நமக்கு எக்ஸாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும். மாடல் டெஸ்ட் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகிரும். சண்டே வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? 7 PM உங்களுக்கு லிங்க், கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்துடும். அதே மாதிரி அந்த கூகுள் ஃபார்மை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியும் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கான ஆன்சர் கீஸும் உங்களுக்கு வந்துடும். புரியுதா? கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கோருமே உங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் என்னென்ன ஆன்சர் ராங்காக பண்ணியிருக்கீங்க, கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் பிடிஎஃபும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த கூகுள் ஃபார்மையே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியும் நான் கொடுத்துருவேன். லாஸ்ட் டைமாக அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த பிடிஎஃபையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? 7 PM வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க், அப்புறம் பிடிஎஃப், அதற்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சிவில் தமிழன் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்லையும் இந்த ஷெட்யூலோட பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் இருக்கும், சேனலோட அபவுட் பேஜ் இருக்கும். அதில் போயிட்டு டெலிகிராம் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன், எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கான ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499. ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஓவராலாக 10 டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 499 தான் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. பே பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. உங்கள் நேமு, உங்களோட காண்டாக்ட் நம்பர், அப்புறம் உங்கள் மெயில் ஐடி வந்து கேட்டிருப்பேன். மெயிலுக்கு தான் எல்லா டெஸ்ட்டுமே வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் தான், சேம் நம்பர் தான், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.